வணக்கம். திருமண பொருத்தம் இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய பொருத்தத்தில் இதுவும் ஒன்று. ஒரு ஜாதகத்தில் ராகுவோட சுக்கிரன் இணைஞ்சிட்டா பலவிதமான சிந்தனைகள், எண்ணங்கள், அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஆசைகள் இருக்கும் இப்படின்னு ஜோசியத்தை நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அடுத்தது ராகு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அடுத்தது ராகு இருந்துச்சு அப்படின்னாக்கா, பொண்டாட்டி எப்பப்பெல்லாம் ஊருக்கு போகணுன்னு சொல்கிறாலோ சந்தோஷமாக வழி அனுப்பிச்சி வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா மனைவியால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் வரும். சரி சார், நான் முறைப்படி திருமணம் பண்ணல, கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாக்கா மாதத்தில் ஒரு நாளோ 2 நாளோ வேலை விஷயமாகவோ வேறு சில காரணம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு 1 மாதமோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு 2-3 நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு வாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள் எந்தவித பிரச்சனைகளும் நிச்சயம் ஏற்படுத்தாது. அடுத்தது, எந்த லக்னம் எந்த ராசி இதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் இருந்தால், ஒரு பெண் ஜாதகமாக இருந்து கடகத்தில் செவ்வாய் இருந்துருச்சு அப்படின்னாக்கா, தன்னுடைய சகோதரன் வேலைக்கு போயிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வரல அப்படின்னாக்கா அந்த பெண் டென்ஷன் ஆயிடுவாங்க, தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் இவங்க ஆஜராகலை அப்படின்னாக்கா சகோதரி டென்ஷன் ஆகி சண்டைக்கு வந்துடுவாங்க. இதே திருமண பொருத்தம் பார்க்கக்குள்ள கடகத்தில் செவ்வாய் இருந்தால், நம்ம புது பொண்டாட்டி தானே அப்படின்னு நினச்சிட்டு 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். போக போக ஒரு வேலை விஷயமாகவோ வேறு சில காரணத்துக்காக நம்ம வீட்டுக்கு லேட்டாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஏன் நேரம் கழித்து வந்தீங்கன்னு ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. அதை ஒரு படத்தில் சொல்லுவீங்களே, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு பொழுதுனைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திருமணம் ஆன அப்புறம் கடகத்தில் செவ்வாய் இருந்தால், ஒரு பெண் ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்கா திருமணத்துக்கு அப்புறம் நேரமாக போய் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன்கள் வந்துடும். அப்போ வேலைக்கு போயிருக்க நேரத்தில் பொழுதுனைக்கு ஃபோன் போட்டு எப்போ வருவீங்க கேட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகமாக நிச்சயமாக இருக்கும். அடுத்தது, லக்னத்திற்கு 7இல் குரு பகவான் இருந்தால் இதுவும் ஒரு யோகமே. பெரும்பாலும் லக்னத்துக்கு 7இல் குரு இருந்தால் சில பேர் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சேர்த்துறதில்ல. ஆனால் அந்த திசை முடிஞ்சிட்டா அப்படின்னாக்கா அந்த லக்னத்திற்கு 7இல் இருக்கக்கூடிய குரு மிக நல்ல பலனைத்தான் நிச்சயமாக தருவார். குரு தசை முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக திருமண பொருத்தத்தில் கண்டிப்பாக பொருத்தலாம். நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.